லேப்டாப்ஸ் பத்தி நம்ம அதிகமா வீடியோஸ் போட்டிருக்கவே மாட்டோம். பட் இந்த வாட்டி நான் இந்த 2025ல இந்த லாஸ்ட் எண்டிங் மந்த்ல நான் எனக்கு புடிச்ச சில லேப்டாப்ஸ வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். பட் எனக்கு புடிச்சதையும் தாண்டி நெறைய ஆன்லைன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா Flipkartலயும், Amazonலயுமே இந்த லேப்டாப்ஸ் எல்லாமே நெறைய ரேட்டிங்ஸ்ல இருக்கு. நான் எனக்கு புடிச்ச சில பட்ஜெட் வைஸ் நான் சொல்றேன். உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ மறக்காம லேப்டாப் வீடியோஸ்க்கும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு லேப்டாப்க்கு தனியா இந்த பட்ஜெட்ல, அந்த பட்ஜெட்ன்னு சொல்லிட்டு தனித்தனியா நான் வீடியோஸ் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்ககிட்ட ஒரு ரூ. 45,000க்குள்ள ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் உங்களுக்கு பிடிக்கும். அது என்ன லேப்டாப்டான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ Asus உடைய VivoBook Go 15 வந்து உங்களுக்கு பிடிக்குங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ பிரைஸ்ல கிடைக்குதுன்னா, உங்களுக்கு கிடைக்க போற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஓலெட் பேனல் வந்து கிடைக்கும். டிஸ்ப்ளேல சூப்பரா இருக்கும். ஸோ யாராவது வந்து இந்த டே டு டே லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். சின்ன சின்ன கேம்ஸ் ப்ளே பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எடிட்டிங்ஸ் பண்ணுவேன்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த லேப்டாப் வந்து இந்த Asus VivoBook வந்து கண்டிப்பா உங்களுக்கு Go 15 பிடிக்கும். ஸோ முக்கியமா இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் அப்படியே நான் சொல்றேன். நான் பெருசா ஃபீச்சர்ஸ் பத்தி பேச போறது கிடையாது. முக்கியமான விஷயத்த மட்டும் நான் பேசிற போறேன். முக்கியமா அதுல குடுத்திருக்கிற டிஸ்ப்ளே வந்து 15.6 இன்ச்சுக்கு ஃபுல் HD 16.9 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓஎல்இடி பேனல் குடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஓஎல்இடி பேனல் குடுத்திருக்கிறதுனால, இந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு மூவிஸ் வாட்ச் பண்றதாகட்டும், ஸ்க்ரோல் பண்றதாகட்டும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்க போது. ஒரு ஸ்லிம்மான ஒரு சைஸ்லயுமே குடுத்திருக்காங்க. முக்கியமா இதோட மெயினான விஷயம் என்னன்னா ப்ராசஸர்ங்க. இதுல யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் என்னடான்னு பார்த்தீங்கன்னாக்கா, AMD Ryzen 5 குடுத்திருக்காங்க. 7520U CPU குடுத்திருக்காங்க. ஸோ Ryzen 5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிப் செட்ன்னு கூட சொல்லலாம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல உங்களால டே டு டே லைஃப்ல வந்து இந்த சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். எடிட்டிங்ஸுமே உங்களால நல்லாவே பண்ணிக்க முடியும். ஸோ ரூ. 50,000 என்னோட பட்ஜெட் அப்படி இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த Vivo Asus உடைய Vivo அ புக் வந்து உங்களால கண்டிப்பா வாங்கிக்க முடியும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2025ல என்னோட 50,000க்குள்ள இது வந்து என்னுடைய சாய்ஸா இருக்கு. உங்களுடைய சாய்ஸ் என்னன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு 73,000 இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 75,000க்குள்ள உங்களுக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த லேப்டாப் உங்களுக்கு பிடிக்க சான்ஸ் இருக்கு. பிகாஸ் 2025ல நான் Flipkartலயுமே ரேட்டிங்ஸ பார்த்தேன். ரொம்பவே நல்லாவே இருக்கு. ஸோ அப்படி என்னடா லேப்டாப் பார்த்தீங்கன்னா, டெல்லோடைய கம்பெனில இருந்து டெல் வந்து 14+. ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 72,990 ஆல்மோஸ்ட் 73,000க்கு வந்து இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுல உங்களுக்கு குடுத்திருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல ஃபீச்சர்ஸாவே குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேப்டாப் எதுக்காக வாங்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு டே டு டே லைஃப்ல லேப்டாப் ஆஃபீஸ் யூஸ்க்கு வேணும். வீடியோஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரோலிங் பண்ணணும். இந்த மாரி விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா நல்லாவே இருக்கும். பட் கேம்ஸ்க்காகவே இந்த லேப்டாப் வந்து கிடையாது. ஒருவேள உங்களுடைய சாய்ஸ் வந்து கேமா இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. நான் கேமிங்க்கு ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன். அதையுமே சொல்றேன். பட் இது வந்து உங்க டே டு டே லைஃப் கோடிங் பண்ணுவேன், டெவலப்பர்ஸ், கிரியேட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த லேப்டாப் வந்து சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல உள்ள ஃபீச்சர்ஸ் நான் மெயினான ஃபீச்சர்ஸ பத்தி பேசப் போறேன். இதுல குடுத்திருக்கிற ப்ராசஸர் Intel உடைய Core Ultra 5 ப்ராசஸர் குடுத்திருக்காங்க. ஸோ 226V. ஸோ கண்டிப்பா இந்த ப்ராசஸர் உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு டே டு டே லைஃப்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். பட் எடிட்டிங்க்குமே நல்லா இருக்கும். யாராவது கிரியேட்டர்ஸ் நீங்க இந்த லேப்டாப் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஸோ இதுல குடுத்திருக்கிற 16GB LPDDR5X ரேமுமே 512க்கான ஜிபி ஸ்டோரேஜுமே குடுத்திருக்காங்க. உங்களால எக்ஸ்பேண்டுமே பண்ணிக்க முடியும். ஸோ அத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்ப்ளே வந்து இங்க 14 இன்ச் குடுத்திருக்காங்க. பட் ஆனா இது வந்து IPS டிஸ்ப்ளே. நான் முன்னாடியே சொன்னேன்ல Asus உடைய Vivo அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு OLED பேனல். பட் இது வந்து IPS பேனல் தான். பட் இதுல குடுத்திருக்கிற மெயினான விஷயம் என்னன்னா, இந்த ஏஐக்காகவே நெறையவே இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ அதிகமா யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பிகாஸ் Dell வந்து நெறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 65 வாட்டுக்கான டைப் சி அடாப்டருமே எடுத்து குடுத்திருக்காங்க. இந்த லேப்டாப்ல. ஸோ முக்கியமா இத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதோட பிரைஸ் 73,000க்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, ஓகே. உங்களுடைய டார்கெட் ஒருவேள 1,00,000 இருந்துச்சுன்னா, ஒரு 1,00,000க்கு மேல என்னால அஃபோர்ட் பண்ண முடியும். பட் எனக்கு வந்து டச்ல வந்து லேப்டாப் வேணும் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பட் இத வந்து நான் உங்களுக்கு பிரெஃபரன்ஸ் பண்றேன்னு சொல்றது இங்க மேட்டர் கிடையாது. 2025ல இந்த HP Omni புக் வந்து பார்த்தீங்கன்னா X Flip. ஓகேவா? ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு 2025ல. ஓகேவா? ஸோ இதுல குடுத்திருக்கிற ஃபீச்சர்ஸ் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, Intel Core Ultra 5 ப்ராசஸர் குடுத்திருக்காங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதிகமாக ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தை நல்லாவே பெர்ஃபார்மும் இந்த லேப்டாப் வந்து பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் 360 டிகிரி வரைக்கும் உங்களால் ஃபோல்டுமே பண்ணிக்க முடியும் இந்த லேப்டாப்பை. ஸோ மறக்காமல் அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு டச்சுமே இருக்குங்க, அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெச்பி ஆம்னி புக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் இதோட ப்ரைஸ் 1,00,000க்கு மேலே இருக்குது. உங்களால் 1,00,000க்கு மேலே அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அந்த லேப்டாப் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். பட் நான் உங்களுக்கு வந்து இதை வந்து அகைன் நான் சொல்கிறேன், இது நீங்கள் வாங்குறதுக்காக கிடையாது. இந்த 2025ல நல்ல லேப்டாப்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ரேட்டிங்ஸுமே நல்லாவே இருந்தது ஃப்ளிப்கார்ட்டில், அதனால தான் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கேமுக்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ திங்க் வேணாம். ஸோ கேமுக்காக நெக்ஸ்ட் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நல்ல ஒரு கேமிங் லேப்டாப் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னடா கேமிங் லேப்டாப்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏசருடைய நைட்ரோ V15 இது வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுவுமே இன்டெல் ப்ராசஸர்லேருந்து தான் வருது. இன்டெல் கோர் 5 தான். இதில் வந்து தரமான ஒரு கேமிங் லேப்டாப்னு கூட சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற வந்து கார்டு வந்து NVIDIA வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸ் கார்டு வந்து. ஸோ அது வந்து நல்ல ஒரு விஷயம். 16 ஜிபிக்கான வேரியன்ட், 512 ஜிபிக்கான ஸ்டோரேஜுமே உங்களுக்கு வந்துடும் ஈஸியாக. ஸோ விண்டோஸ் 11ல் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 6 ஜிபிக்கான NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துடும். ஸோ ஓகே, இதில் முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வெயிட் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். 2 கிலோவுக்கு மேலே வந்து உங்களுக்கு லேப்டாப் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 லேப்டாப்மே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ தான் வரும். பட் இந்த லேப்டாப் ஒரு 2 கிலோ வெயிட் வந்து வரும். பிகாஸ் கேமிங் லேப்டாப். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்டெல் கோர் 5 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த லேப்டாப்பில். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேங்க. கண்டிப்பாக அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். முக்கியமாக 165க்கான ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட். ஓகேவா? ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கும். அதில் நோ டவுட்டுங்க. அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஃபீச்சர்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லேப்டாப்பை கேமிங்காக யாராவது உங்ககிட்ட ஒரு ப்ரைஸ் வந்து 85,000 90,000க்குள்ளே நான் ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும்னா, ஸோ என்னுடைய சாய்ஸ் இந்த 2025 முடிய போது. நிறைய பேர் இதை வாங்கியிருக்காங்க. ரிவ்யூஸ்மே நல்லா இருக்குது. நம்பலனாலும் நீங்கள் போய் ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் 85,000 ஏசர் நைட்ரோ V15ங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1,00,000 மேலே ஒரு ஃபிளிப்பியான ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக என்னோட சாய்ஸ் சாம்சங் கேலக்ஸியுடைய புக் 5 360ங்க. ஸோ கண்டிப்பாக இந்த புக் 5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தரமான ஒரு லேப்டாப்னு கூட சொல்லலாம். ஏன்னா சாம்சங் கேலக்ஸி ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். நான் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ என்னடா பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங் கேலக்ஸி வந்து இது ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா, ஒன்று உங்களால் 360 வரைக்குமே ஃப்ளிப் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் இதில் வந்து கோ பைலட்டுமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் சாம்சங் ஓன் ஏஐ ஃபீச்சர்ஸ்மே யூஸ் பண்ணிக்க முடியும். ஏஐ வந்து ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதில் இருக்கிற எல்லா ப்ரீமியம் ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த லேப்டாப்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியுடைய ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இதோடைய வெயிட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1.46 கிலோகிராம் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லேப்டாப் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் சாம்சங் கேலக்ஸி புக் 5? யாராவது சாம்சங் கேலக்ஸியில் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது ஃபுல்லாகவே மெட்டல் ஃப்ரேமில் வருதுங்க சாம்சங் கேலக்ஸியோட புக்கு. ஸோ நல்லாவே இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெஃபரன்ஸுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 85,000க்கு வந்து ஒன்று சொன்னல உங்ககிட்ட வந்து ஏசர் நைட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுக்கு லெனோவோட எல்ஓக்யூலையுமே உங்களுக்கு வந்து 85,000க்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல லேப்டாப் அவைலபிளாக இருக்கும். மேபி லெனோவோ யாருக்காவது பிடிக்கும்னா மேபி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஏன்னா அதுவுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நான் எதுக்காக எடுத்துகிட்டு வரலன்னா, இந்த ஏசர் நைட்ரோ வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக அந்த ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் அதை சொன்னேன். ஸோ மற்றபடி இந்த லேப்டாப் சீரிஸில் 2025ல நான் மேக்கை வந்து நான் சேர்த்துருக்கவே மாட்டேன். ஏன்னா மேக்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு ஆப்ஜெக்ட் அது. அதை பற்றி தனி டெடிகேட்டட் வீடியோட நான் போடுறேன் எனக்கு பிடிச்ச மேக் எதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போ 2025ல நான் சொன்ன இந்த 5 ஐ திங்க் 4 சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 4 ஆர் 5 சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசஸ் உடைய விவோவுடைய 15 விவோ புக் 15 கோ 15. செகண்ட் வந்து டெல் 14 ப்ளஸ் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசர் நைட்ரோ சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து சாம்சங் கேலக்ஸியோடைய புக் வந்து 5 வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரைஸ் கேட்டகரியில் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு டவுட் இருக்கலாம், ப்ரோ எனக்கு 30,000க்குள்ள லேப்டாப் வேணும், 40,000க்குள்ள 50,000க்குள்ள 40,000க்குள்ள லேப்டாப் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் வரும். அது மாதிரி ப்ரைஸ் வைஸ், கேட்டகரி வைஸ், பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் டே டு டே லைஃப், இந்த மாதிரி எதுலாம் பெஸ்ட்டான லேப்டாப்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். பட் இப்போ இது வந்து என்னுடைய கருத்து இந்த 2025ல என்னோட பெஸ்ட் லேப்டாப்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you with another laptop series. Thank you guys.